ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்னைக்கு நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது எப்படி உங்களால ஒர்க் பண்ணிட்டு பிசினஸ் பண்ணிட்டு சேனலையும் வச்சுட்டு இந்த அளவுக்கு மாடி தோட்டத்தை ரன் பண்ண முடியுது. தண்ணி ஊத்துறதுக்கே ரொம்ப டைம் ஆகுமே, இவ்வளோ செடி வச்சிருக்கீங்களே எப்படி தண்ணி ஊத்துறீங்கன்னு எங்களுக்கு காமிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டீங்க. ஸோ இன்னைக்கு நான் தண்ணி ஊத்துறதை நீங்க பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ செடிக்கு எப்படி ஆனா ஆரம்பத்துல போன வருஷம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க கட்டாயம் எனக்கு இவ்வளவு செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு 2 hours எல்லாம் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னாக்க உங்களுக்கு 400 செடிகளுக்கு மேல இருக்குது. 2 hours ஆகும். ஆரம்ப நாட்கள்ல எல்லாம் ஒரு பக்கெட்ல தண்ணியை மொண்டு 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 ஒவ்வொரு கப்பா நான் ஊத்திட்டு இருந்தேன். அப்படிங்கிறப்ப எனக்கு 2 hours ஆகும். ரெண்டாவது அது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஊத்துறது கூட எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா வெறும் ஒரு 150 செடியில தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஒரு முதல்ல 50 செடி கீரை வச்சுதான் ஆரம்பிச்சோம். அப்போ ஒண்ணுமே தெரியல. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது 150 மாத்தினேன். கீரைகளே அவ்வளோ கீரைகள் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஆசை யாருங்க விட்டுச்சு. இன்னைக்கு 400 செடிகளுக்கு மேல நம்ம வீட்டுல கீரைகள் இருக்கு, மூலிகைகள் இருக்குது, வளமரங்கள் இருக்குது. இப்படி எல்லாமே கொண்டு வந்துட்டோம். இன்னுமே இதை டெவலப் பண்ணணுங்கிற அளவுக்கு ஆசைகள் இருக்குது. ஆனா நம்ம கொஞ்சமாவது அதுல நம்ம டெக்னிக்கலா நம்ம இம்ப்ரூவ் ஆகணும் இல்லையா? இல்லைன்னா நம்ம 2 மணி நேரம் செலவு பண்ண எப்படிங்க ஸ்கூலுக்கு போறது நானு. சோ அதுக்காக தான் இப்ப நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கோம். நான் நிறைய வீடியோல பதிவு பண்ணியிருக்கேன். ஆனாலும் புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்ததுனால அதை உங்களுக்கு நான் காமிக்கணுங்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? நாங்க இந்த ஒரு மோட்டருங்க, ஒரு சின்ன மோட்டரு. இது அமேசான்ல தான் என்னோட பையன் ஒரு நாள் நான் ஸ்கூல் போயிட்டு வரேன், திடீர்னு இதை வாங்கி வச்சிருக்காங்க. எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஆனா என்னோட வேலையை இது 2 மடங்கு 3 மடங்கு சொல்ல முடியாதுங்க, 10 மடங்கு இந்த வேலையை சேவ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனை நாங்க கொடுத்துட்டு இங்க பாருங்களேன், எங்களோட டேங்க்ல இருந்து ஒரு கனெக்ஷனை கொடுத்து இந்த மாதிரி நாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோங்க. இதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் தண்ணி ஊத்திட்டு இருந்தது. இப்ப எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் டைம் என்னங்கிறத இப்ப நம்ம வீடியோல பார்க்க போறோம். எத்தனை மணிக்கு நான் ஊத்த போறேங்கிறத உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் காமிக்கிறேன், முடிச்சதுக்கு அப்புறமும் டைம் காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு இது வேலையை எவ்வளவு சுலபமாக்கிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். லிங்க் அப்படின்னு கேட்டுறாதீங்க, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியல, அவன் வாங்கி கொடுத்ததுனால. ஆனா இதோட ரேட் பாத்தீங்கன்னா அமேசான்ல இந்த மாதிரி சின்ன மோட்டர் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா 1200 ரூபாய் ரேட்ல தாங்க வாங்கி கொடுத்தா. 2 இயர்ஸா அது நல்லா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்குது. இப்ப கொஞ்சம் ரொம்ப தொடர்ந்து ஒரு வாரம் மழை பெஞ்சதுல மட்டும் கொஞ்சம் அதுல ஏதோ ஒண்ணு போயிருந்தது, நாங்க அதை கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கோம். மற்றபடி இது நல்ல ஒர்த்தா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டைம் ரொம்ப சேவ் பண்ணுது. மாடி தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கு ஓகேங்க இது. இப்ப நம்ம தண்ணி ஊத்த போகலாமா? டைம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மணி 9:15 ஆகுது. இப்பதான் நான் தண்ணி ஊத்த போறேன். ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன டைம் ஆகுதுன்னு சொல்லி நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, மோட்டரை போடுங்க.
வழியாக நான் தண்ணி ஊற்றி முடிச்சிட்டேன். கரெக்டாக நாங்களே வந்து இது வரைக்கும் டைம் வந்து பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக வீடியோ போட்டிருக்கனால எவ்வளோ டைம்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக 11 நிமிஷம் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி முடிக்கிறதுக்கு 11 நிமிஷம் ஆயிருக்கு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 2 மணி நேரம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த மோட்ரு மூலமாக 10 நிமிஷம். ஸோ 10 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரண. நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கூட இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இனி வந்து இன்னுமே நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த டைம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணி இருக்கும். அதெல்லாம் காரணம் நீங்கள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி மோட்டிவேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய். ஹாப்பி கார்டனிங். Take care. Bye. See you, Ma.